more anointing, more power, more grace, more gifts. அது மட்டுமல்ல, ஆனஸ்டிக்கு அடுத்த ஆனஸ்டியில 57:15 அந்த வார்த்தை சொல்கிறது, ஆனஸ்டி நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாம உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமான சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, தமிழ்ல பணிந்தவர்கள், ஆங்கிலத்தில் ஆனஸ்டி. அந்த ஆனஸ்டி ஆற்று இருக்குதோ உயிர்ப்பிப்பார். 2 முறை சொல்றாரு, ஆவி உயிர்ப்பிப்பார், இதயத்தை உயிர்ப்பிப்பார், 2வது அவளோடு வாசம் பண்ணுவார். those who are honesty, அந்த உண்மை உள்ளவர்கள், உத்தம் உள்ளவர்கள் என்றுதான் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் உலகத்திலேயும் விசேஷம் உங்களிடத்திலேயும் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. If you want more, number 1, holiness. Number 2, honesty. Number 3, humility. யோபு 1:20 அவர் வாழ்க்கையில தாழ்மையை பார்க்கலாம். யோபு 1:20 எழுந்தான், சால்வை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான், தரையிலே விழுந்து பணிந்தான். He speaks humility. அந்த தேசத்திலே மிகப்பெரியவன், ஆனால் அந்த நிலையிலும் அவனுக்குள்ள இந்த தாழ்மை. எனவேதான் வேதம் சொல்கிறது, யோபு 1:20, 21, 22 அவன் சொல்கிற வார்த்தை, பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கையில the spirit of humility. திரும்ப சொல்லுகிறேன், if you want more, அதிகம் தேவையானால் holiness, 2வது honesty, 3வது humility. இதைத்தான் ஒவ்வொரு இடத்துலயும் வாசிக்கிறோம். அவருடைய தாழ்மையை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். 42:5 42:5 யோபிலே, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தாழ்மை. ஆகையால் நான் என்னை அருவருத்து 42:6 தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். You want more? கவனிங்கள், அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் தன்னை இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். If you want more, இதைத்தான் நம்முடைய ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கலாம், மோசே வாழ்க்கையில பார்க்கலாம்.